عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் இன்று ரமதானிலே செய்ய வேண்டிய நல்லமல்கள் என்னும் இந்த தொடரிலே இரவு தொழுகையை குறித்து அறிய இருக்கின்றோம். கியாமுல் லைல், இரவு தொழுகை ரமதானிலே ஒரு முஃமின் செய்ய வேண்டிய நல்ல அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. கியாமுல் லைல், தராவீஹ், தஹஜ்ஜுத் என்னும் பல பெயர்களை கொண்ட தொழுகையாக இந்த தொழுகை இருக்கின்றது. இரவு தொழுகை, தராவி தொழுகை, தஹஜ்ஜுத் என்று இந்த கியாமுல் லைலுக்கு இரவு தொழுகைக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஆக ஒரு முஃமின் ரமதான் மாதத்திலே இந்த இரவு தொழுகையை தொழ முயற்சி செய்ய வேண்டும், தொழுது வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையின் சிறப்பை நமக்கு அழகாக ஹதீஸிலே விளக்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஒருவர் ரமதானிலே நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யார் ஒருவர் இந்த ரமதானிலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ, அல் கியாம், மன் காம, காம என்றால் நின்று வணங்குவது, அதாவது ரமதானிலே யார் நின்று வணங்குவாரோ அவருக்கு அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஈமானுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்பை எனக்கு வழங்குவான் என்ற இந்த ஈமானுடனும், இஹ்திசாபன் அல்லாஹ்விடமிருந்து இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடும், இன்னும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் இந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்றேன், என்னுடைய இந்த இபாதத்திலே பெருமை இல்லை, நான் கால் நெடுக்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொழுகின்றேன், மற்றவர்களிடத்திலே நான் சொல்வதற்காக அல்ல, என்னுடைய ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்ஃபிரத் என்னும் மன்னிப்பை நாடி நான் தொழுகிறேன் என்ற அந்த நன்மையை எதிர்பார்த்து நாம் இந்த இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஆக இவ்வாறு செய்வோம் என்றால் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட சிறப்பை நாம் அடையலாம். ஆக நாம் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் இரவு தொழுகையை குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மற்ற ஒரு ஹதீஸிலே சிறப்பு வந்திருக்கின்றது. மன் காம மஅல் இமாமி, யார் ஒருவர் இமாமோடு நின்று தொழுகிறார், ஹத்தா யன்ஸரிஃப, அந்த இமாம் தொழுகையை முடிக்கக்கூடிய வரையிலே யார் இமாமோடு நின்று தொழுகிறாரோ, குத்திப லஹு கியாமுல் லைலா, அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறப்பை முன்வைத்து நாம் இரவு தொழுகையை இமாமோடு ஜமாத்தோடு நின்று நாம் தொழுக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இந்த இரவு தொழுகையிலே நாம் தொழும் பொழுது வித்ர் தொழுகையை நாம் தொழுது விடுவோம் ஜமாத்தோடு. அதற்கடுத்து சஹர் நேரத்திலே நாம் எழும் பொழுது அந்த நேரத்திலே நேரம் இருக்கும் பட்சத்திலே நாம் இரவு தொழுகையில் ஈடுபடலாமே என்று கேட்டால் ஈடுபடலாம். இமாமோடு தொழுகையை முடித்துவிட்டு சஹர் நேரத்திலே நேரம் இருந்து நாம் தொழுவலாமா என்று கேட்டால் தொழுகலாம். ஆனால் அந்த நேரத்திலே என்ன செய்யக்கூடாது? மீண்டும் ஒரு வித்ரை இரண்டாவது முறையாக தொழக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. லா வித்ரானி ஃபீ லைலா, ஒரு இரவிலே 2 வித்ர் தொழுகை இல்லை. ஆக இப்படி யாருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ சஹருடைய நேரத்திலே தொழுவ வாய்ப்பு கிடைத்தால், அவர் இமாமோடு தொழுது விட்டு இருந்தால், வித்ர் தொழுகையோடு தொழுது விட்டு இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? வெறும் அந்த இரவு தொழுகையை மட்டும் தொழ வேண்டும். இரண்டாவதாக ஒரு வித்ரை அவர் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் வித்ர் தொழுந்து முடித்து விட்ட பிறகு இமாமோடு நின்று தொழும் பொழுது வித்ர் தொழுகையை நாம் முடித்து விட்ட பிறகு, அல்லது தனிப்பட்ட முறையிலே வித்ர் தொழும் பொழுது வித்ர் தொழுகை முடித்து விட்ட பிறகு கடைசி அந்த முடித்து விட்டு சலாம் கொடுத்தவுடன் நாம் சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று இந்த திக்ரை 3 முறை ஓத வேண்டும். சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று 3 முறை ஓத வேண்டும். அதிலே 3வது முறை உரத்த குரலிலே ஓத வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் முழுவதிலும் இரவு தொழுகையை ஆர்வத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.